ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 1 kg சிக்கன் எடுத்துருக்கோம். களி பண்ணியாச்சு. இப்போ வந்து சிக்கன் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா தான் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய் எல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கோம். இதை அரைச்சிக்கலாம். ஏன்னா களின்றதுனால கொஞ்சம் நல்லா குழம்பு நிறைய சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தேங்காய் போட்டு களி காம்பினேஷனுக்கு அதனால் இதை அரைச்சிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை மசாலா இப்போ இது நல்லா வெடிச்சு வந்தோடனே சிக்கன் போட்டுக்கலாம். அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிக்கனை எல்லா சிக்கனையும் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே எண்ணெயில் மட்டும் போட்டதுனால இப்படி தான் இருக்கும். இதனால் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போ பாருங்கள், எண்ணெயிலே இது மாதிரி சிக்கன் பாதி வெந்துருச்சு. அதுலேயே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கல்லுப்பு. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். அப்போ தான் அந்த காரம்லாம் அதில் நல்லா ஏறி டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட், இஞ்சி பூண்டு இதை வந்து இப்போது இந்த சிக்கனில் போட்டு இதையும் நல்லா சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே அந்த மசாலா அந்த மிளகாத்தூளோட சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ தான் இது மாதிரி வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மசாலா போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே இந்த மசாலாலே இந்த சிக்கனை அப்படியே கலக்கிட்டு விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனையாக சிக்கனோடது இந்த மசாலாவோடது எல்லாத்தையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா வெந்துட்டுருக்கு. பார்க்கவே நல்லாயிருக்கு, ஸ்பைஸியாகவே இருக்கும். போது இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லாவும் ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா திக் கிரேவியாக வந்த உடனே சிக்கனும் நல்லா வந்த உடனே குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரி நீங்களும் அரைச்சி விட்டு சிக்கனை வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சு. சிக்கன் வந்து குழம்பு கிரேவி ஆனோடனே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிச்சு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுட சுட கேழ்வரகு மாவு களி செஞ்சு அதுவும் ஹாட் பாக்ஸில் போட்டு அதுவும் செம்மையாக ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்குற இந்த சிக்கன் குழம்பு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு களி சாப்பிட்டுடலாம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்களும் இது மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்போடு சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகைன்.